குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகில் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A. ஓகேங்களா, அதோட மெயின்ஸோட புக் டீடைல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதோட சோர்சஸ் என்ன, எப்படி நம்ம மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது, ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன இப்போ மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த இதெல்லாம் கவர் பண்ணணுன்ற பேசிக் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம இதுக்கு போயிடலாம். ஓகே, நம்ம சிலபஸ் போயிடலாம். சிலபஸை பொறுத்தவரையிலும் நமக்கு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த பார்ட் ஏல வந்து 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 7 யூனிட்டாக கொடுத்துருக்கிறது இங்கே கொஞ்சம் குறைச்சி 5 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அதில் 100 மார்க் வந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது, எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பு. அண்ட் வந்து பார்ட் பியில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லிட்டு இருக்காங்களா. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கொஞ்சம் புதுசான ஏரியா. ஓகேங்களா, பட் ஆனால் சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும், அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் வந்து பார்ட் சியை பொறுத்தவரையில் லாங்குவேஜ் ஒன்று ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம். அதுலேருந்து நமக்கு ஒரு 60 கொஸ்டின் வரப்போகுது. ஜென்ரல் தமிழ்னா 21 டாபிக் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ்னா நமக்கு 22 டாபிக் இருக்க போகுது. ஓகேங்களா, இப்போ இதுக்கான மெட்டீரியல்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த 27 டாப்பிக்கும் இங்கிலீஷ் புக் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, தமிழ் வந்து இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, மோஸ்ட்லி இந்த இந்த வீக்லேயே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் வந்து லாங்குவேஜ் புக் பொறுத்தவரையிலும் நமக்கு பார்ட் சி ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டு புக்குமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கிராமர் அந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அண்டு ஜென்ரல் தமிழ் கவர் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, அந்த புக்ஸோட இமேஜ் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான புக் இது கிராமர் புக்கு. அண்ட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கான புக்ஸுமே நமக்கு கிட்ட இருக்கு. ஓகேங்களா, லாங்குவேஜ் புக் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கான லாங்குவேஜ் கிளாஸஸ் வந்து செப்பரேட்டாக போயிட்டுருக்கு. அது நீங்கள் தேவைப்படுறவங்கனாலும் அதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக்கில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி ஆர்இஏன்னு இருக்கும். ஓகேங்களா, இதுதான். அண்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்தவரையிலும் நமக்கு 21 டாபிக் இருக்குது. ஓகேங்களா, இந்த டீகோடட் சிலபஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டீகோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிடைச்சாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பர்சனலாக டீகோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்றது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு 20 கொஸ்டின், 30 15 20 15 கொஸ்டின் சொல்லிட்டு. அண்ட் வந்து இங்கே முக்கியமான ஏரியா வந்து ஜென்ரல் இன்டெல் பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் 40 60 கொஸ்டின். இது வந்து ரொம்ப ஈஸியான ஏரியா. இதை ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணோம். ஓகேங்களா, இதில் வந்து 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகேங்களா, ஈஸியான போர்ஷன். ஓகேங்களா, கிராமரை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஜென்ரல் இங்கிலீஷ்னாலும் சரி, ஜென்ரல் தமிழ்னாலும் சரி. அதில் புதுசாக இருக்குது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இங்கே வந்து ஒரு என்ன இஷ்யூனா, நாங்கள் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் இஷ்யூ ஒரு புக்கை பாருங்கள் நீங்கள். நமக்கு இங்கே 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. சிலபஸில் நமக்கு 27 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் சம்ஸ் எல்லாமே நம்ம இன்னும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேங்களா, இதான் நம்ம புக்ஸ். ஓகேங்களா, சம்ஸ் பெருசாக கஷ்டம் இல்லை, பட் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் முக்கியமான ரோல் அங்கே வந்து என்ன ப்ளே பண்ணுன்னா, டைம் கன்சியூமிங் வந்து அதிகமாக ஆகும். அண்ட் வந்து ஹியூமன் எரர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி இருக்க ஆப்டிடியூட்னா சாதாரண ஆப்டிடியூட் இப்போ ப்ரிலிம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னால் வந்து நம்ம ஜஸ்ட் ஃபார்முலா போடுறதோ அந்த மாதிரி போட்டு டக் டக்குன்னு போயிட்டு போயிடலாம். இங்கே வந்து நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து நம்ம மேனுவலாக ஹியூமன் எரர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் டைம் கன்சியூமிங் ஆன கொஸ்டின்ஸும் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா, டைம் கன்சியூம் ஆகிற கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கிறதால உங்களுக்கு டைம் பற்றாக்குறை ஒரு ஒரு முக்கிய மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா, அது நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, வந்து புக்ஸுமே நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா ஒரு 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 டாபிக் எடுத்தோம்னா அதில் இருக்க டைப்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா, அதுக்கான ஆன்சரும் கொடுத்துட்றோம். அண்ட் அதுலேருந்து நமக்கு மாடல் டெஸ்ட் வைப்போம். ஓகேங்களா, இந்த புக்ஸ் வந்து நம்ம மெயின்ஸ் நீங்கள் நம்ம கிட்ட படிக்க போகிறீங்கன்னா இந்த புக்ஸ் நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம மெயின்ஸ்க்கு குரூப் 2A ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை தான் கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பிரிண்டிங்கில் இருக்குது, தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பார்ட் குரூப் 2A இந்த பார்ட் பிக்கான ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் புக்ஸ் அண்ட் வந்து கிராமர் புக்கு. ஓகேங்களா, கிராமர் புக் தேவைப்படும். இந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 1000 ருபீஸ் ஆகும். உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பிச்சிடுவாங்க. பார்ட் ஏல இருக்க அந்த 5 யூனிட்கான புக்ஸும் அண்டு குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்க்கான அந்த 7 யூனிட்ஸ்க்கான புக்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் உங்களுக்கு 10 to 15 டேஸில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். கிடைச்ச உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அண்டு
ஜென்ரல் தமிழோட கிராமர் புக்ஸு அண்ட் வந்து இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் புக்ஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னா டைப்ஸ் வழியாக பிரிச்சிருப்போம். இப்போ அனாலஜியில் எடுத்தோன்னா அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஒன்று ஒரு டாப்பிக்லையும் பார்த்தோன்னா இந்த 27 டாபிக் கொடுத்துருக்காங்களா, அந்த ஒன்றுத்துலேயும் பார்த்தோன்னா ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 5 மாடல் சம்ஸ் இருக்கும். அந்த 5 டைப்பு நமக்கு ஒரு 20 சம்ஸ் வச்சு உங்களுக்கு எடுத்து கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதில் அனாலஜியில் டைப் 2, டைப் 3. இல்லை, இதை பற்றி ஒரு டைப்புக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக கிளியராக புரியும். டைப் 4, 5, டைப் 6, 7. இப்போதைக்கு புக் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? தமிழில் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, உங்களுக்கு அப்டேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 1 வீக்கில் உங்களுக்கு கிடச்சிரும். இங்கிலீஷ் தேவைப்படுறவங்க குரூப் 2 தான் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ்னா நீங்கள் இப்போவே வந்து இந்த ரீசனிங் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் ஃபுல் மார்க் வாங்கும். ஓகேங்களா? இதுதான். அது மாதிரி அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு டைப்புக்கும் நம்ம 10 to 20 சம்ஸ் வந்து நம்ம அதுக்கான சால்வ்டு எக்ஸாம்பிள் வச்சுருப்போம். அதை பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் இதை பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஸ்பீடு தானாக பிக்கப் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் வந்து புக் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு சம்ஸ்ன்றதால நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அண்ட் வந்து இங்கே பார்த்தோம்னா நமக்கு டைரக்ஷன் சம்ஸ்லாம் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஜென்ரலாக வெறுமனே சிம்பிளாக கேட்பாங்க. இந்த டைம் இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்பு இதுவுமே இருக்குது, சான்சஸுமே இருக்குது. ஏன்னா இது இந்த மார்க் தான் நமக்கு ரோல் ப்ளே பண்ண போகுது. அதனால் அதை ஒரு ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதில் மேக்ஸிமம் வந்து ஒரு 6 to 8 டாபிக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஆவரேஜாக பார்த்தோம்னா. ஓகேங்களா? அதில் இருக்க எல்லா டாபிக்ஸும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் போகலாம். ஓகேங்களா? எந்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் சரி, நீங்கள் அந்த பார்ட் பியில் வர 100 மார்க்கில் 95 ப்ளஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி நீங்கள் போகணும். ஓகேங்களா? புக்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு பார்த்து பயந்துறாதீங்க. எல்லாமே சிம்பிள் தான். எல்லாமே வந்து ஒரு ஒரு வாட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஒண்ணும் புரியாத மாரி இருக்கும். ஒரு ஒரு 4 சம் நீங்க அதில போட்டு பிராக்டிஸ் பண்ணி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு சம்மும் எப்படி எப்படி என்ன பண்றாங்க? என்ன என்ன சொல்றாங்கன்றத பாருங்கங்களா. அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுட்டீங்கன்னா வெரி சிம்பிள் தான். அதுக்கப்புறம் நீங்க குடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம்ம நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடு தானா பிக்கப் ஆகும். ஓகேங்களா? சம் வந்து இங்க முக்கியமா ரோல் ப்ளே பண்ண போறது வர எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு டைமிங் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? அண்ட் வந்து 100 மார்க் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அதுல இருக்க 100 மார்க்குமே வந்து அதிகமான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் வர்ற அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின், இந்த மாதிரி டைம் கன்சூமிங்கான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? வந்து இந்த ரீசனிங் பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல போய் நம்ம மாட்டிப்போம். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் வந்து நம்ம இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டுமே இன்னும் கொஞ்சம் நேரம் போய் ட்ரை பண்ணாதுக்கு ஆன்சர் வந்துருமேன்ற மாதிரி திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல, அந்த கொஸ்டின்ஸை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி சில கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும், டைம் கன்சியூம் ஆகிற கொஸ்டின் இதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டில் பண்ணணும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு பை ப்ராக்டிஸில் தான் வரும். வெறுமனே நீங்கள் வந்துட்டு பார்த்து ஓகே எல்லாம் ஈஸியாக இருக்குது, இந்த சம்லாம் ஈஸியாக தான் இருக்குது, பார்க்கறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் டைம் கன்சியூமாக இருக்கும். நம்ம வந்து ஹியூமன் எரர் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு நார்மல் ஆப்டினா கூட ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்துடும். இதில் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்கலாம் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பீங்க அந்த மேக்ஸில் இருந்திருந்தா. ஓகேங்களா? குரூப் 1 மேக்ஸ் அதில் இருந்தால் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம சம்டி யோசிச்சு நம்ம போட வேண்டியதான். இது பார்த்துக்கோங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் புக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமானது ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கிராமர் புக் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட தமிழ் கிராமர் அண்ட் இங்கிலீஷ் கிராமர். ஓகேங்களா? இதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் 10 இயர்ஸ். ஏன்னா கிராமரை பொறுத்தவரை எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, திரும்ப திரும்ப அதே தான் வரப்போகுது. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பொறுத்தவரையிலும் இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க, அந்த மாதிரி இஷ்யூலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதில் கொடுத்துருந்த அதே நமக்கு 22 டாபிக்ஸ் தான் இப்பயும் நமக்கு கிராமரில் கொடுத்துருக்காங்க. அதனால் லாஸ்ட் 10 இயர்ஸில் நடந்த கிராமர் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் இங்கிலீஷும் சரி தமிழும் சரி எல்லாத்தோட கிராமர் கொஸ்டின் பேப்பரும் எடுத்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த வந்து நீங்கள்
ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? முடிஞ்சா டாபிக் வைஸ் அந்த 22 டாபிக் வைஸும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கிராமர் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு எடுத்து கம்பைல் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ ஓவராலாக நம்ம ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணிடுறோம். ஸ்கூல் புக்ஸில் இருக்க கிராமர் அது எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் இருக்க அந்த கிராமர் பார்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போ எப்படி அந்த அதில் வந்து வெல் வெர்ஸ்டாக ஆகிடுவோம். இந்த இதை பொறுத்தவரையிலும் இந்த செகண்ட் பார்ட் குரூப் 2 இந்த செகண்ட் பார்ட்டில் கேட்குற 100 மார்க்கில் ஓகேங்களா 95க்கு குறையாம எல்லாருமே எடுக்கணும். ஓகேங்களா? 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் பொறுத்தவரையிலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் இல்லைன்னு நினைக்க வேணாம். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட்டுன்னு சொல்லிட்டு ஆவரேஜாக ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த மிரர் இமேஜ்லாம் வந்து நமக்கு இப்போ இருக்குது, எக்ஸாம்ஸில் இருக்குது, நமக்கு அந்த நியூ சிலபஸில் இருக்குது. அது எல்லாமே அதில் லாஸ்ட் 10 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அண்டது இன்னும் கம்பைலேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு டாபிக் வைஸ் இந்த 22 வைஸ் டாபிக் வைஸாக நம்ம கொடுத்துருப்போம். ஓவராலாக பார்க்குறப்போ உங்களுக்கு இங்கே எல்லாமே வந்து ஓவராலாக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? புக்ஸு 22 டாபிக்ஸ் 27 டாபிக் இங்கே இதில் இப்போ முடிக்க போகிறோம். கிராமரை பொறுத்தவரையிலும் தமிழில் 21 டாப்பிக்கும், இங்கிலீஷில் 22 டாப்பிக்கு. அதில் இதுவரையிலும் கேட்ட கொஸ்டின்ஸு ஒன்றுத்துக்கு மாடல் இது லாஸ்ட் 10 வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ் அதில் எடுத்து பார்த்தாலே அது என்னென்னலாம் மாடல் இருக்குது, என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக்கான ஐடியா வரும். ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே போதும். இந்த புக்ஸை முடிச்சுட்டு அந்த 10 இயர்ஸ் கம்பைலேஷன் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் தெரியுமா, இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து 95+ வந்து ஷியோராக எடுக்கலாம். ஓகேங்களா? ப்ராப்பராக. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் மினிமம் வந்து 90+ எடுத்தால் தான் உங்களால் இது பண்ணவே முடியும். எப்படி நமக்கு வந்து குரூப் 4 குரூப் 2ல வந்து லாங்குவேஜ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதோ, எப்படி 90+ எடுக்கணுமோ அது மாதிரி இந்த செகண்ட் பேப்பரில் கண்டிப்பாக எடுக்கணும். அண்ட் வந்து ஒரே பேப்பர் தான், இன்டர்வியூ அண்ட் எதுவுமே வேறு எந்த ப்ராசஸுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். இதில் 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி. ஓகேங்களா? ரொம்ப இதுக்காக நம்ம இன்னும் ஒன்றும் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் சரி நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, 27 டாபிக் தான். ஒரு 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 டாபிக்கு நீங்கள் 2 நாள் கூட எடுத்துக்கலாம், இல்லை 3 நாள் கூட எடுத்துக்கலாம். பார்த்துட்டு டீட்டெயில்டாக பார்த்துட்டு நீங்கள் போங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். அதில் எப்படி சால்வ் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்றத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதில் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இது ரிலேட்டடாக இதுவரையில என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா, அந்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணாலே இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஓவர் ஆகிடும். ஓகேங்களா? அண்டு லாங்குவேஜை பொறுத்தவரை உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். அது கூடவே வந்து இப்போ நம்ம கிளாஸஸில் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து மிச்சம் இருக்க கம்பைலேஷன் மெட்டீரியலில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துடும். அண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கம்பைலேஷனில் உங்களுக்கு இதுவரையில் என்னென்னலாம் கிராமர் பார்ட்டில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, சில ஏரியாஸில் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் வரும். தமிழில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்லேயே வந்து சில வார்த்தைலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கஷ்டமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. அப்போ அந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம ஃபுல்லாக ஓவராலாக நம்ம பார்த்துட்டோம்னா ஓவராலாக நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு 95 ஆச்சும் மினிமம் எடுக்கலாம். அப்படியே ரொம்ப கொஸ்டின் பேப்பர் நமக்கு டஃப்பாக கேட்டிருந்தாலும் சரி 95 ஆச்சும் ஸ்கோர் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் பட் நம்மளோட எய்ம் வந்து 100 அவுட் ஆஃப் 100 இதில் எடுக்க முடியும். எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த சிலபஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இன்னும் கஷ்டமாலாம் இல்லை. அப்படியே நம்ம மேனுவலாக கொஞ்சம் ஏதோ 1 2 நம்ம மிஸ்டேக் பண்ணால், இல்லை சில ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை வேணும்னே சில கொஸ்டின்ஸ்லாம் தவறாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது 1 2 ரீசனால் வேணால் அதிகபட்சம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மார்க் போகலாம். ஓகேங்களா? 95க்கு குறையக்கூடாது. ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி பார்ட் ஏக்கு இருக்க 100 மார்க்கான 5 புக்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து குரூப் 2க்கான டிஸ்கிரிப்டிவ் மாடலில் அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ரெடி பண்ணணும். அதனால மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் டிலே ஆகுது. மேக்ஸிமம் ஒன் வீக் ஆர் 15 days அதுக்குள்ளே ரெடி பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அதுக்கான பேட்சஸ் இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் வந்து குரூப் 2வை பொறுத்தவரை நம்ம ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட கிளாஸஸ் நாளைக்கு வந்து ஓரியன்டேஷன் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? மெயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் ஆர் இன்னொரு மேக்ஸிமம் 10 டேஸில் வந்து மெட்டீரியல்ஸ் ரெடி ஆனவொடனே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் வந்து இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் புக்ஸ் அண்ட் வந்து கிராமர் புக் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். போத் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து 1000 rupees ஆகும்.
இந்த பார்ட் 2க்கு இதுக்கு மட்டும் முடிக்கிறவங்க நம்ம கிட்ட மெயின்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம பேட்ச்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை தனியாக எக்ஸ்ட்ரா வாங்க தேவையில்ல. அது உங்களுக்கு எல்லாமே சேர்ந்தே தான் உங்களுக்கு செட்டாக வந்துடும். ஓகேங்களா? இது சப்போஸ் இது தேவைப்படுறவங்க 1000 ருபீஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. 7867945526. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கால் எடுக்கல, இல்லை ஏதாவது கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் குரூப் 2க்கு படிக்க போகிறீங்களா, இல்லை 2A படிக்க போகிறீங்களான்றத ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் ரெண்டுத்துக்குமே நான் இது பண்ண போகிறேன், ரெண்டுமே நான் அட்டம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. 2A ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒன்றும் இல்லை, இங்கே சிலபஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தனியாக பார்த்தாங்க. 7 யூனிட்டாக கொடுத்துருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி இங்கே 5 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து இங்கே என்ன இருக்க போகுதுன்னா இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கும் இந்த கிராமர் பார்ட்டும் இருக்க போகுது. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ், இது மட்டும்தான். இங்கே 7 யூனிட் படிக்கிறது எல்லாமே தான் இங்கேயும் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? சப்போஸ் குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் இங்கே படிக்கணும்னு எய்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இந்த இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து இந்த இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இல்லை ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறப்பவே இந்த கிராமர் பார்ட் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு டிஸ்கிரிப்டிவ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் எப்படி எக்ஸாம் வைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ப்ரிலிம்ஸே தனித்தனியாக வைக்க போகிறாங்களா, இல்லை ஒரே ப்ரிலிம்ஸாக வச்சுட்டு எப்படி பிரிக்க போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா லாஸ்ட் குரூப் 2னா வந்து எல்லாருக்குமே வந்து மெயின்ஸ் இருந்துச்சு, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுற மாதிரி இருந்துச்சு. அதில் ஓகே எல்லாருக்கும் ஒன்றா வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, ஒரு டிஸ்கிரிப்டிவ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் வச்சுட்டு அடுத்த அப்ஜெக்டிவ் வைக்க போகிறாங்களா, என்ன மாதிரி இப்போ அது எழுதுறவங்க இது எழுதலாமா, அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. அது இன்னும் நமக்கு என்னென்னு டிஎன்பிஎஸ்சி தெளிவுபடுத்தலை. அப்டேஷன் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி விடுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனை, லாஸ்ட் டைமே நான் நல்லா எழுதுறேன் பட் எனக்கு வரல, எனக்கு ப்ரெசன்டேஷன் பிரச்சனை, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கவங்க என்னோட பர்சனல் சஜஷன், ஏதோ நீங்கள் கண்டிப்பாக இந்த முறை ஒரு வேலைக்கு போயே ஆகணும், இல்லை குரூப் 4 ஒழுங்காக பண்ணலை, கண்டிப்பாக எனக்கு வேலைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஆகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 2Aக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2வை விட்டுடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த அட்டம்ப்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போயிடணும். ஒரு ஸ்டேபிளாக நீங்கள் போய் உட்காந்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த அட்டம்ப்ட் கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லை. அதனால ஒரு 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 ரிலாக்ஸேஷன் இருக்குது. குரூப் 1 மாதிரி நமக்கு ஏஜ் இது இவ்வளோ தான் லிமிட்டுன்ற மாதிரி இதில் இல்லை. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போய் இது பண்ணிடுங்க. ஓகே, எந்த எந்த வேலைக்குமே இல்லை எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஆசிலேஷனில் இல்லாமல் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் போய் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் படிங்க. குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி எதுக்கு படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? இல்லை ரெண்டுத்துமே நடுக்கோப்பு பண்ணி படிக்க முடியும்னா நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுத்தையுமே படிக்கிறதுக்கான படிச்சிடலாம். ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த 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 27 டாப்பிக்கும் அந்த கிராமர் பார்ட் ஏற்கனவே பார்த்தாச்சு. இது என்னென்னன்றதை பார்த்தாலே போதும். சிம்பிளாக தான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன் போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிம்பிளான சம் தான். ரொம்ப பெருசாக ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ஒன்றும் பெரிய ஃபார்முலா அதெல்லாம் படிக்க போகிறது கிடையாது. சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீடு கொஞ்சம் வர வைக்கணும். அவ்வளோதான். ரெண்டுமே நீங்கள் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஓகேங்களா? பட் இல்லை ஏதாவது ஒரு இதில் கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இந்த இருக்க டைம் ஃபுல்லாக வந்து நீங்கள் 2Aக்கே ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் 100 மார்க்ன்றது ஈஸியாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி கவர் பண்ணுறது, என்னென்ன ரெஃபரன்ஸ்ன்றது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். வேற ஒரு நல்ல அப்டேட்டில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.